அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 31ஆம் அத்தியாயம். புலிகேசி ஓட்டம். மாமல்லரும் பரஞ்சோதியும் ஆயனரின் அரண்ய வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள், என்ன மனோநிலையில் வந்து சேர்ந்தார்கள் என்பதை சற்று கவனிப்போம். மணிமங்கலம் போர்க்களத்தில் மகேந்திர பல்லவரின் சிறு படை அடியோடு நாசம் செய்யப்படவிருந்த தருவாயில் மாமல்லரும் பரஞ்சோதியும் பாண்டியனை புறங்கண்ட குதிரைப்படையுடன் அங்கு வந்து சேர்ந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. சலுக்க வீரர் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தனர். அவர்களைத் தொடர்ந்து போய் அடியோடு அழித்துவிட்டு வர மாமல்லர் எண்ணிய சமயத்தில் போர்க்களத்தின் ஒரு மூலையில் மகேந்திர பல்லவர் மரண காயப்பட்டு கிடப்பதாக செய்தி கிடைத்தது. மாமல்லரும் பரஞ்சோதியும் அவ்விடத்துக்கு ஓடிப்போய் பார்த்தபோது காயப்பட்ட மகேந்திரரை பக்கத்து மணிமங்கலம் கிராமத்தில் இருந்த அரண்மனை விடுதிக்கு தூக்கிக் கொண்டு போய் சிகிச்சை செய்து வருவதாக தெரிந்தது. சிநேகிதர்கள் இருவரும் உடனே அவ்விடத்துக்கு சென்றார்கள். சிறிது நேரம் சிகிச்சைகள் செய்த பிற்பாடு மகேந்திரர் கண் திறந்து பார்த்தார். புதல்வனை கண்டதும் முதலில் அவருடைய முகத்தில் மகிழ்ச்சி தோன்றியது. மறுகணத்திலே மகிழ்ச்சி பாவம் மாறி அளவற்ற வேதனையையும் கவலையையும் அந்த முகம் பிரதிபலித்தது. மகனே, உனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயா என்று அவருடைய உதடுகள் முணுமுணுத்தன. அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாங்கள்தான் சரியான சமயத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோமே. சலுக்கர் சிதறி ஓடுகிறார்கள் என்று மாமல்லர் சொல்லும் போதே மகேந்திரர் நினைவை இழந்து விட்டார். மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர சக்கரவர்த்தியை பத்திரமாக காஞ்சி நகருக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்துவிட்டு போர்க்களத்தின் நிலைமையை ஆராய்ந்தார்கள். மகேந்திர பல்லவருடன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு வந்த சைனியத்தின் பெரும்பகுதி வீரர்கள் மணிமங்கலம் போர்க்களத்தில் வீர ஸ்வர்க்கம் புகுந்து விட்டதாக அறிந்தார்கள். சேனாதிபதி கலிப்பகையாரும் அந்த போர்க்களத்திலேயே உயிர் துறந்த செய்தி தெரிய வந்தது. மேலே தாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று மாமல்லரும் பரஞ்சோதியும் யோசனை செய்தார்கள். காஞ்சி நகரைச் சுற்றிலும் இன்னும் பல இடங்களில் சலுக்க வீரர்களின் சிறு படைகள் ஆங்காங்கே கிராமங்களில் புகுந்து ஜனங்களை ஹிம்சித்துக் கொண்டிருப்பதாக அவர்களுக்கு தகவல் தெரிய வந்தது. எனவே அப்படிப்பட்ட கிராதக ராட்சதர்களை முதலில் ஒழித்து கிராமவாசிகளை காப்பாற்றுவதுதான் தங்களுடைய முதற்கடமை என்றும், காலாட்படையும் வந்து சேர்ந்த பிறகு புலிகேசியின் பெரும் படையை தொடர்ந்து போகலாம் என்றும் தீர்மானித்தார்கள். அவ்விதமே 3 நாட்கள் சுற்றி சுற்றி வந்து காஞ்சிக்கு கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் சலுக்கர் படையே இல்லாமல் துவம்சம் செய்தார்கள். இதற்குள்ளாக காலாட்படையும் வந்து சேரவே மீண்டும் வடக்கு நோக்கி புறப்பட்டார்கள். காஞ்சிக்கு வடக்கே 3 காத தூரத்தில் சூரமாரம் என்னும் கிராமத்துக்கு அருகில் ஒரு பெரும் போர் நடந்தது. இங்கே சலுக்கர் படைக்கு தலைமை வகித்தவன் தளபதி சாசாங்கன். இந்த சண்டையில் தளபதி சாசாங்கனும் சலுக்க வீரர்களில் பெரும் பகுதியினரும் மாண்டார்கள். மற்றவர்கள் பின்வாங்கி சிதறி ஓடினார்கள். பல்லவர் படை அவர்களை துரத்திக் கொண்டு வெள்ளாறு வரையில் சென்றது. தளபதி சாசாங்கனை பின்னால் நிறுத்திவிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி முன்னதாகவே வெள்ளாற்றை கடந்து போய்விட்டதாக மாமல்லரும் பரஞ்சோதியும் அறிந்தார்கள். மாமல்லர் வெள்ளாற்றையும் கடந்து அப்பால் புலிகேசியை துரத்தி கொண்டு போக விரும்பினார். கலிப்பகையின் மரணத்தினால் இப்போது பல்லவ சேனாதிபதியாகிவிட்ட பரஞ்சோதியார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பிரபு, சக்கரவர்த்தியை எந்த நிலைமையில் நாம் விட்டுவிட்டு வந்தோம் என்பது தங்களுக்கு நினைவில்லையா? அவரை அப்படி விட்டுவிட்டு நாம் நெடியிலும் போய்கொண்டிருப்பது நியாயமா? கலிப்பகையும் போர்க்களத்தில் காலமாகிவிட்டார். நாம் இல்லாத சமயத்தில் சக்கரவர்த்திக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் பல்லவ ராஜ்யம் என்ன கதியாவது? சலுக்கர்களால் சூறையாடப்பட்டும் ஹிம்சிக்கப்பட்டும் தவித்துக் கொண்டிருக்கும் கிராமவாசிகளின் கதி என்ன? அவர்களுக்கு அன்னவஸ்திரம் அளித்து காப்பாற்றும் கடமையை யார் நிறைவேற்றுவார்கள்? மதுரை பாண்டியன் மீண்டும் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? பிரபு, இதையெல்லாம் யோசித்து பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார் பரஞ்சோதி. மகேந்திரருடைய தேக நிலைமையை பற்றி குறிப்பிட்டவுடனேயே மாமல்லருடைய மன உறுதி தளர்ந்து விட்டது. சற்று நேரம் தலை குனிந்தபடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். பின்னர், சேனாதிபதி, நீங்கள் சொல்வது உண்மைதான். அது மட்டுமல்ல, நாம் இப்போது நமது சைனியத்துடன் முன்னேறினால் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் இல்லை. போகும் வழியில் ஏற்கனவே சலுக்க அரக்கர்கள் கிராமங்களை சூறையாடி கொண்டு போகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் நாமும் போனால் கிராமவாசிகள் எங்கிருந்து உணவு அளிப்பார்கள்? நாமும் சேர்ந்து அவர்களை ஹிம்சிப்பதாகவே முடியும். எல்லாவற்றுக்கும் காஞ்சிக்கு திரும்பிச் சென்று தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். தக்க ஏற்பாடுடன் பிறகு திரும்புவோம் என்றார்.
காஞ்சியை நோக்கி திரும்பி வரும்போது ஆங்காங்கே கிராமங்களில் சலுக்க வீரர்கள் செய்துள்ள அக்கிரமங்கள் அவர்களுடைய கவனத்தை கவர்ந்தன. ஊர் ஊராக வீடுகளிலும் குடிசைகளிலும் வைக்கோற் போர்களிலும் அறுவடைக்கு ஆயத்தமாயிருந்த வயல்களிலும் சலுக்கர்கள் தீ வைத்திருந்தார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே சாம்பல் மயமாயிருந்தது. பல்லவ நாடே ஒரு பெரிய பயங்கர சமசான பூமியாக மாறிவிட்டதாக தோன்றியது. இன்னும் சில கிராமங்களில் வீடுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன. ஆங்காங்கு ஜனங்களின் அழுகை குரல் எழுந்தது. மாமல்லரையும் பரஞ்சோதியையும் கண்டதும் ஜனங்கள் உரத்த சப்தமிட்டு புலம்பத் தொடங்கினார்கள். சலுக்க வீரர்கள் செய்த பயங்கர அட்டுழியங்களை பற்றி ஆங்காங்கே சொன்னார்கள். சிற்பிகள் கால் கை வெட்டப்பட்டது பற்றியும், இளம் பெண்கள் சிறைப்பிடித்து போகப்பட்டது பற்றியும், ஆடு மாடுகள் வதைக்கப்பட்டது பற்றியும் ஜனங்கள் சொன்னதை கேட்டபோது கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் மாமல்லரின் மார்பு வெடித்து விடும் போலிருந்தது. நாக்கு உலர்ந்து மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. பரஞ்சோதியிடம் தமது கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெளியிட்டு 4 வார்த்தை பேசுவதற்கு கூட மாமல்லரால் முடியாமல் போய்விட்டது. சிற்பிகள் பலருக்கு நேர்ந்த கதியை பற்றி கேட்டபோது மாமல்லரின் இருதய அரங்கத்தில் நல்ல வேளை ஆயனரும் சிவகாமியும் காஞ்சிக்கோட்டைக்குள் இருக்கிறார்களே என்ற எண்ணம் ஓரளவு ஆறுதலை அளித்தது. எனினும் சிற்பிகள் அளிக்கப்பட்டதை பற்றி அறிந்தபோது மாமல்லபுரத்து அற்புத சிற்பங்களுக்கு என்ன கதி நேர்ந்ததோ என்ற ஐயம் உதித்து மிக்க வேதனை அளித்தது. அதை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காக மாமல்லரும் பரஞ்சோதியும் அதிவிரைவாக மாமல்லபுரம் சென்றார்கள். அங்கே சிற்பங்களுக்கு அதிக சேதம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு காஞ்சிக்கு பயணமானார்கள். மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போகும் வழியில் ஆயனரின் அரண்ய வீடு இருந்ததல்லவா, அந்த வீட்டையும் பார்க்க வேண்டும். அதிலிருந்து தெய்வீக நடன சிலைகளுக்கு ஒன்றும் சேதமில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மாமல்லர் விரும்பினார். ஆயனரின் வீட்டு வழியாக போவது காஞ்சிக்கு குறுக்கு வழியாகவும் இருந்ததல்லவா. ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் கதவு திறந்திருப்பதை பார்த்தார்கள். உடனேயே இருவருக்கும் திக்கென்றது. வீட்டின் முன்பக்க தோற்றமே மனக்கலக்கத்தை உண்டாக்கிற்று. ஏதோ ஒரு மகத்தான விபத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற உள் உணர்ச்சியுடன் வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். உடைந்தும் சிதைந்தும் அலங்கோலமாய் கிடந்த சிலைகளை பார்த்தபோது இருவருக்கும் தங்களுடைய நெஞ்சு எலும்புகள் உடைவது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அவர்களுடைய காலடி சத்தத்தை கேட்டதும் படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். காஞ்சியில் பத்திரமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஆயனரை இங்கே கண்டதினால் ஏற்பட்ட வியப்பு ஒருபுறம் இருக்க, பயங்கரத்தால் வெளியேறிய அவருடைய முகமும் வெறி கொண்ட அவருடைய பார்வையும் அவர்களுக்கு விவரிக்க முடியாத பீதியை உண்டாக்கின. என் சிவகாமி எங்கே என்று ஆயன சிற்பியார் கேட்டதும் மாமல்லருக்கு மழை பெயர்ந்து தலையில் விழுந்து விட்டது போல் இருந்தது. 31ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 32ஆம் அத்தியாயம். இரத்தம் கசிந்தது. மாமல்லர் கீழே விழுந்து விடுவாரே என்ற பயத்தினால் பரஞ்சோதி அவருடைய கரத்தை பிடித்து கொண்டார். இருவரும் பேச நாவிழாமல் ஆயனரை பார்த்தபடியே நின்றார்கள். மீண்டும் ஆயனர், பல்லவகுமாரா, சிவகாமி எங்கே? என் செல்வ கண்மணி எங்கே? ஆயன சிற்பியின் அருமை குமாரி எங்கே? மகேந்திர பல்லவரின் சுகவீர புத்திரி எங்கே? பரத கண்டத்திலேயே இணையற்ற நடன கலாராணி எங்கே என்று வெறி கொண்ட குரலில் கேட்டுக்கொண்டே போனார். மாமல்லருடைய உள்ளமானது பெரும் புயல் அடிக்கும் போது கடல் கொந்தளிப்பது போல் கொந்தளித்தது. ஆயினும் சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் பல்லை கடித்து மனதை உறுதிப்படுத்திக் கொண்டு பசையற்ற வறண்ட குரலில், ஐயா, தயவு செய்து மனதை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவகாமி எங்கே என்று நான் அல்லவா தங்களை கேட்க வேண்டும்? சிவகாமிக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார். ஆயனருடைய வெறி அடங்கியது. அவருடைய உணர்ச்சி வேறு உருவம் கொண்டது. கண்ணீர் பெருகிற்று. ஆமாம் பிரபு, ஆமாம், என்னைத்தான் தாங்கள் கேட்க வேண்டும். சிவகாமியை இந்த பாவியிடம்தான் தாங்கள் ஒப்புவித்திருந்தீர்கள். நான் தான் என் கண்மணியை பறிகொடுத்து விட்டேன். ஐயோ என் மகளே, பெற்ற தகப்பனே உனக்கு சத்ருவானேனே என்று கதறிய வண்ணம் தலையை குப்புற வைத்துக் கொண்டு விம்மினார். ஆயனரின் ஒவ்வொரு வார்த்தையும் நரசிம்மவர்மரின் இதயத்தை வாளால் அறுப்பது போலிருந்தது. சிவகாமி இறந்து போய்விட்டாள் என்றே அவர் தீர்மானித்துக் கொண்டார். பொங்கி வந்த துயரத்துக்கும் ஆத்திரத்திற்கும் இடையே சிவகாமி எப்படி இறந்தாள் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலும் எழுந்தது. ஒருவேளை சலுக்கர்களால் அவளுடைய மரணம் நேர்ந்திருக்கும் என்ற எண்ணம் மின்னலைப் போல் உதயமாகி அவருடைய உடம்பையும் உள்ளத்தையும் பிளந்தது. மீண்டும் ஒரு பெருமுயற்சி செய்து மனதை திடப்படுத்திக் கொண்டார். அதிகார துணியுடைய கடினமான குரலில், ஆயனரே,
மறுமொழி சொல்லிவிட்டு அப்புறம் அழும். சிவகாமி எப்படி இறந்தாள், எப்போது இறந்தாள் என்று கர்ஜித்தார். ஆஹா, என் கண்மணி இறந்து விட்டாளா என்று அலறிக்கொண்டு படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிற்க முயன்றார். அவர் கால் தடுமாறியது. பயங்கரமாக வீறிட்டுக் கொண்டு தொப்பென்று தரையில் விழுந்தார். இறந்து விட்டாளா என்ற கேள்வியினால் சிவகாமி இறந்து விடவில்லை என்ற உண்மை மாமல்லரின் மனதில் பட்டது. ஆயனர் அப்படி நிற்க முயன்று விழுந்தபோது அவருடைய காலில் ஊனம் என்னும் விவரமும் மாமல்லருக்கு தெரிந்தது. இதனால் அவர் கல்லாக செய்து கொண்டிருந்த மனம் கனிந்தது. ஐயா, தங்களுக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே ஆயனரின் அருகில் வந்து உட்கார்ந்தார். ஐயா, தங்கள் கால் முறிந்திருக்கிறதே, இது எப்படி நேர்ந்தது என்று இரக்கத்துடன் வினவினார். மலையில் இருந்து விழுந்து கால் முறிந்தது. என் கால் முறிந்தால் முறியட்டும். சிவகாமி இறந்து விட்டதாக சொன்னீர்களே, அது உண்மைதானா என்று ஆயனர் கேட்டார். ஐயா, சிவகாமியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போர்க்களத்தில் இருந்து நேரே வருகிறேன். நீங்களும் சிவகாமியும் காஞ்சியில் சௌக்கியமாயிருப்பதாக எண்ணியிருந்தேன். நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? சிவகாமியை எப்போது பிரிந்தீர்கள்? அவள் இறந்து போய்விடவில்லையல்லவா என்று மிகவும் அமைதியான குரலில் பேசினார் மாமல்லர். இதற்கு மாறாக அலறும் குரலில், ஐயோ, சிவகாமி இறந்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்குமே என்றார் ஆயனர். ஐயா, சிவகாமிக்கு என்னதான் நேர்ந்தது? ஐயோ, எப்படி அதை சொல்வேன்? எல்லாம் இந்த பாவியினால் வந்த வினைதான். பிரபு, சிவகாமியை சலுக்கர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். என்ன என்ன என்று மாமல்லர் கேட்ட துணியில் உலகத்திலேயே கண்டும் கேட்டும் இராத விபரீதம் நடந்து விட்டதென்று அவர் எண்ணியது புலனாயிற்று. ஆம் பிரபு, சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். தாங்கள் சலுக்கர்களை தொடர்ந்து போனது பற்றி கேள்விப்பட்ட போது சிவகாமியை விடுவித்துக் கொண்டு வருவீர்கள் என்று நம்பியிருந்தேன். என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் பேரில் என்ன தப்பு? எல்லாம் இந்த பாவியினால் வந்ததுதான். சித்திரம் சிற்பம் என்று பைத்தியம் பிடித்து அலைந்தேன். என் உயிர் சித்திரத்தை, ஜீவ சிற்பத்தை பறிகொடுத்தேன். ஐயோ, என் மகளுக்கு நானே யமனானேனே. இவ்வாறெல்லாம் ஆயனர் புலம்பியது மாமல்லரின் காதில் ஏறவே இல்லை. சிவகாமியை சல்லுக்கர் சிறைப்பிடித்துச் சென்றார்கள் என்னும் செய்தி ஒன்றுதான் அவர் மனதில் பதிந்திருந்தது. சிறிது நேரம் பிரம்மை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்தார். பிறகு தொண்டையை கனைத்துக் கொண்டு மிக மெலிந்த குரலில், சிற்பியாரே, இதெல்லாம் எப்படி நடந்தது? காஞ்சியிலிருந்து நீங்கள் ஏன் கிளம்பினீர்கள்? சிவகாமி எப்படி சிறைப்பட்டாள்? உங்கள் கால் எப்படி உடிந்தது? அடியிலிருந்து எல்லாம் விவரமாக சொல்லுங்கள் என்றார். ஆயனரும் அவ்விதமே விவரமாக சொன்னார். தட்டு தடுமாறி இடையிடையே விம்மிக் கொண்டு சொன்னார். மாமல்லர் கேட்டுக்கொண்டிருந்தார். அச்சமயம் முறையிலிருந்து எடுத்த கத்தியை அவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார். கத்தியின் கூரிய விளிம்பை அவர் இடக்கை விரல் தடவிக் கொண்டிருந்தன. அவ்வாறு தடவிய போது விரல்களில் சில கீறல்கள் ஏற்பட்டன. அந்த கீறல்களில் கசிந்த இரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் சொட்டி குட்டையாக தேங்கியது. 32ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.